மெரினாவில் என்ன மாதிரியான கள நிலவரங்கள் அவரிடமிருந்து அறியலாம். அன்சர், தொடர்ச்சியாக மெரினாவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஏராளமான இளைஞர்கள் அலை அலையாக அங்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சொல்ல போனால் பல பேர் வீட்டிற்கு சென்று செல்போன்களில் சார்ஜ் போட்டுவிட்டு மீண்டும் அந்த போராட்ட களத்திற்குள் வருகின்ற அந்த காட்சியை கூட நம்மால் பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியாக அவர்களுடைய முழக்கங்களில் பல விஷயங்கள் தெளிவாக இருக்கின்றது. ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், ஜல்லிக்கட்டு தடையை நீக்க முடியாததற்கான காரணமாக இருக்கக்கூடிய அந்த சுய நிர்ணய உரிமையை மீட்க வேண்டும், அதை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோஷங்களை எல்லாம் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. தமிழகத்தினுடைய அந்த சுயநிர்ணய உரிமை, மாநில சுயாட்சி உரிமை அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு வலுவான கரம் கொடுத்திருக்காங்க அவங்க. அதை தாண்டி பீட்டாவின் மீதான இந்த கோபத்திற்கு என்ன மாதிரியான காரணங்கள் பதிவு செய்யலாம் மெரினாவின் கள நிலவரங்களில்? தொடர்ந்து இரவு பொழுதிலும் கூட அதே உத்வேகத்துடன் இளைஞர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலரும் 2-3 தினங்களாக இங்கேவே இருந்து இந்த போராட்டத்திற்கு தங்களுடைய தொடர் ஆதரவினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரத்தில் இந்த கொட்டும் பணியிலும் கூட தங்களது உணர்வினை வெளிப்படுத்தும் வகையில் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்குவதற்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே இரவு பொழுதில் இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பல்வேறு பகுதிகளிலும் இசை வாத்தியங்கள் இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு புறம் எழுச்சிமிகு உரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, மற்றொரு புறம் பார்த்தோமானால் மொபைல் ஸ்கிரீன் என்று சொல்லக்கூடிய நகரும் காணொளி காட்சி திரை அமைக்கப்பட்டு அதன் மூலமாகவும் தொடர்ந்து இளைஞர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்து இந்த ஆண்டு, குறிப்பாக இந்த மாதத்திலேயே ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் சற்று கூட இளைஞர்களின் கூட்டம் குறையவே இல்லை, தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். சட்டக்கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி மாணவர்கள் என்று அனைத்து தரப்பு மாணவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் இணையதளம் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் தொடர்ந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் களத்திலும் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருப்பவர்களிடம் இது குறித்து கேட்போம். தொடர்ந்து 4வது நாளாக இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த போராட்டத்தில் நீங்க தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டிருக்கீங்க. இரவு பொழுது போராட்டங்கள் எப்படி இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க. அலங்காநல்லூர், பாலமேடு, நம்ம அவனியாபுரம் தவிர சென்னை மெரினாவில் வாரந்தோறும் நம்மளுடைய வாடிவாசலை திறந்து 1000 அல்ல 1 லட்சம் போராட்டம் என்பது ஜல்லிக்கட்டுக்கு அரசு தரக்கூடிய அனுமதி என்கிற ஒரு முடிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது என்று இங்கு இருப்பவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கும் வரை போராட்டத்திலிருந்து விலகப் போவதில்லை, தொடர் போராட்டங்கள் நடத்துவோம் என்கிற ஒரு அவர்களது அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் கேட்போம், அதாவது மாநில சுய நிர்ணய உரிமை, அரசு இதுக்கான சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும், அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும்ங்கிற கோரிக்கை வச்சிருக்கீங்க, அதை பற்றி இங்க இருக்கும். ஆனா 3 நாள் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இங்க இருந்து மோடி தெரியல. 3 நாள் அங்க இருக்கு, எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இல்ல. ஜல்லிக்கட்டு நடத்துற வரைக்கும் நாங்க இங்க இருப்போம், போராடுவோம். தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அந்த நொடியை எதிர்நோக்கித்தான் இங்கு இருக்கிறவர்கள் அனைவருடைய போராட்டமும் இருக்கிறது. இரவு பொழுது என்ற ஒரு வேறுபாடு இல்லாமல், பிரிவினை இல்லாமல், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களுமே பல்வேறு பிரிவினைகளை மறந்து ஒன்று கூடி தமிழர்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பொதுமக்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் இவர்களது போராட்டம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தோமானால் இந்த நடைபாதையிலும் அணுகு சாலைகளிலும் இருந்த கூட்டம் இன்றைய தினம் மேலும் அதிகரித்து கடற்கரை மணற்பரப்பு வரை விரிந்திருக்கிறது என்றால் தமிழர்களின் உணர்வு இந்த போராட்டத்திற்கு எந்த அளவிற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. மேலும் இங்கே இருப்பவர்கள் கேட்போம், பல்வேறு இளைஞர்கள் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழர்கள் இந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அது குறித்து கேட்போம். சார், நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த போராட்டம் நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், காலையிலேருந்து இருக்கேன். ஸோ அதான் இதே மாதிரி நிறைய மாநிலத்திலேருந்து எல்லாரும் சென்னை மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மேலும் தொடரும் இந்த போராட்டம். அடுத்த 2 நாள் இந்த போராட்டம் தமிழக அரசு இந்த வருஷம் நடத்துறதுக்கு மட்டும் இல்லாமல்
எல்லா வருஷமும் ஜல்லிக்கட்டு இனிமேல் எல்லா வருஷமும் நடக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயிங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். நம்ம தமிழ்நாட்டுக்கு வறட்சிக்கு என்னன்னு கேட்டு உடனே விவசாயிங்க அவங்கவுங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் உரிய நிவாரணம் கொடுக்கணும். அந்த உரிய நிவாரணம் கொடுக்கலன்னா நாங்கள் திரும்பி போராடுவோம் எல்லாருமே. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே இருப்போம் மக்கள் எல்லாருமே. இங்கே நீங்கள் வந்து தமிழக கலாச்சாரத்தில் இருக்கிற எல்லா ஓவிய எல்லா இசைக்கருவிகளும் பார்க்கலாம். எல்லா மக்களுமே வந்து நாங்கள் 3 நாள்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் என்பது தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவது என்பது பொருட்டல்ல. தடை என்பதே இருக்கக்கூடாது. சுதந்திரமாக ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்வைக்கிறார்கள். தேவேந்திரன், ஆன்சர், தொடர்ச்சியாக இந்த போராட்டம் குறித்து பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. மெரினாவினுடைய எந்த பகுதியில் இருக்கீங்க? நீண்ட கடற்கரையான அதில் பல பகுதிகளில் பல இடங்களில் நம்முடைய தமிழ் ஆர்வலர்களும் இந்த பாரம்பரியத்தை மீட்கும் இளைஞர்களும் போராடி வருகின்றனர். அந்த நீண்ட கடற்கரை முழுவதும் பரவி கிடக்கின்றனர். அந்த இதில் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? குறிப்பாக இன்று மாலை, அதாவது நேற்று மாலை இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக பல தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன. குறிப்பாக பிரதமர் மோடியினுடைய அந்த அறிவிப்பிற்கு பிறகு, வழக்கு நிலுவையில் இருப்பதால் எங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற அறிவிப்புக்கு பிறகு தமிழ் மாநில முதல்வர் பல விஷயங்களை முன்னெடுத்திருந்தார். குறிப்பாக சட்ட வல்லுநர்களோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். தமிழக அரசே ஏதேனும் சட்ட ரீதியாக செய்ய முடியுமா என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை நடத்துவதாக தகவல் வந்ததை அடுத்து இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்க, தமிழக அரசு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு இவங்க நம்புறாங்க, மத்திய அரசினுடைய அந்த கைவிரிப்பு நிலையை இவங்க எப்படி பார்க்கிறாங்க, பதிவு செய்யலாம். அமைச்சரின் பதிலுரையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அவர் டெல்லிக்கு செல்கின்றார் என்கிற தகவல் கிடைத்ததை அடுத்து இவர்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை பிறந்திருந்தது. ஆனாலும் மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பிக்க இயலாது என்று தெரிவித்தவுடன் முதலமைச்சர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனையில் இருக்கிறார் என்கிற தகவலும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமானால் இந்த பகுதியில் அதிக அளவில் மக்கள், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் குவிந்திருப்பதால் அவர்கள் தங்களது அலைபேசி வாயிலாக நடப்புகளை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இங்கு நெட்வொர்க் கவரேஜ்கள் ப்ராப்ளம் இருக்கிறது. ஆனாலும் இங்கு இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் பல்வேறு உத்திகளையும் கையாளுகிறார்கள். நவீன தொழில்நுட்பங்களின் மூலமாக அவர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பகிர்ந்த வண்ணமும் இருக்கிறார்கள். மேலும் இங்கு இருக்கக்கூடியவர்களின் மொபைல்களை ரீசார்ஜ் செய்வதற்காக சில தன்னார்வலர்கள் தங்களது இருசக்கர வாகனங்களில் இருந்து இன்வெர்டர்கள் மூலமாக மொபைல் சார்ஜரை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சுமார் 20 வண்டிகளில் அந்த மொபைல் சார்ஜர்கள் பொருத்தப்பட்டு அனைவருக்கும் இலவசமாக அவர்களது மொபைல்கள் பேட்டரி சார்ஜ் செய்து கொடுக்கப்படுகிறது. நான் தற்போது போராட்டம் தொடங்கிய விவேகானந்தர் இல்லத்தின் எதிரிலேயே இருந்து தொடர்ந்து உங்களுடன் தொடர்பில் இருக்கிறேன். இந்த விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரில் 4 நாட்கள் முன்னதாக தொடங்கிய போராட்டம் இன்று மெரினாவில் கலங்கரை விளக்கம் முதல் கண்ணகி சிலை வரை மக்களின் கூட்டம் தான் இருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் என வித்தியாசம் இல்லாமல், பிரிவினை இல்லாமல் பல தரப்பு மக்களும் இங்கு குவிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நாளைய தினம் வணிகர்கள் கடையடைப்பு என்று அறிவித்திருக்கிறார்கள். தனியார் பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் பங்கு பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். பல தரப்பினரும் நாளைய தினம் அவர்கள் பணியை விடுத்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டமானது மேலும் தீவிரமடைந்து, இந்த போராட்டம் தீவிரத்தை நோக்கி மேலும் தீவிரமடைந்து ஜல்லிக்கட்டிற்கு தடை இல்லை என்கிற ஒரு இலக்கை நோக்கி இன்னும் தீவிரமாக செல்லும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தற்பொழுது அமைச்சர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் என்கிற ஒரு தகவலை பெற்றிருக்கிறார்கள். அதன் காரணமாக நாளைய தினம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கிறார்கள். ஆயினும் கூட இவர்களின் எதிர்பார்ப்பு நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும் என்பதை நோக்கியே இருக்கிறது. அது குறித்து கேட்போம். அதாவது இன்றைக்கு முதலமைச்சர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செஞ்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? முதலமைச்சர் நீங்க பேசுறது போய் தீர்வு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வர வேண்டியது இன்னைக்கு வரவே இல்லை. நாங்க நாளா போராட்டிக்கிறோம். ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடக்கணும். இன்னைக்கு பீட்டான்ற ஒரு அமைப்பு ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க. நாளைக்கு ஆட்டான ஒரு அமைப்பு தீபாவளி தடை பண்ணுவாங்க. இது மாதிரி தமிழுடைய பாரம்பரியம் ஒண்ணு அழிக்கப்படும். நாளைக்கு கூட இந்தியா மேப்ல தமிழ்நாடு இல்லாம போவோம். அதனால இந்த ஜல்லிக்கட்டை உடனே அதாவது இங்கே சட்டக்கல்லூரி மாணவர்களும் கூட போராட்டத்தில் இருக்கிறார்கள். எனவே சட்ட நுணுக்கங்கள் குறித்தும் சட்ட பிரிவுகள் குறித்தும் அவர்கள் வாயிலாக போராட்டக்காரர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தொடர்ந்து சட்டத்தில் என்னென்ன மாதிரியான இடம் இருக்கிறது, ஜல்லிக்கட்டை நடத்துவதற்காக
சட்டப்பூர்வமாக எவ்வாறு அணுக வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வும் இங்குள்ளவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இவர்கள் அனைவருமே நாளைய தினம் நல்ல முடிவு வரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். நிச்சயமாக முடிவு வரும் என்கிற நம்பிக்கையும் இவர்களிடம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஒருவரிடம் கேட்போம். சார், இன்னைக்கு முதலமைச்சர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனையில் இருக்கிறார் என்கிற ஒரு தகவல் இருக்குது. நாளைய தினம் நல்ல முடிவு வரும் இங்க இருக்கவங்களை எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அது முடிவு என்பது இவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாத ஒன்றா போயிடுச்சு. முடிவு பண்ணலாங்கிறது முக்கியம் கிடையாது. கோழையோடு விளையாடாத காளையோடு விளையாடுன்னு சொன்னவா நம்ம முன்னோர்கள். அப்படிதான் நம்ம தமிழ் பரம்பரை வாழ்ந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வர வர நம்மளுடைய மரபணுவை அழிக்கிறதுக்கான திட்டங்களை அவன் திட்டிகிட்டு இருக்கிறான். நம்ம இப்போ விழிச்சிருக்கோம், முழிச்சிருக்கோம். இந்த வெற்றி பயணம் என்றைக்குமே தொடரணும். ஜல்லிக்கட்டு நடக்கணும். ஜல்லிக்கட்டு நடந்தாதான் இதனுடைய போராட்டத்தினுடைய வெற்றி என்ன அப்படின்னு தெரியும். இங்கே இருப்பவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நடைபெற வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டோடு இது நிற்கக்கூடாது. விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடு மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும், புத்துயிர் பெற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தேவேந்திரன், அன்சர், தொடர்ச்சியாக மெரினா பகுதியிலிருந்து செய்திகளை சேகரிச்சுட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் இதற்கு முன்பாக, அதாவது இந்த 4 நாட்களுக்குள்ளாக என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தன? இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இளைஞர்களுடைய எழுச்சி எப்படியாக பரிணமித்திருக்கிறது? பதிவு செய்யலாம். ஜனவரி 17ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சுமார் 300 பேர் இந்த போராட்டத்தை துவக்கினார்கள். இணையதள வாயிலாக இணைந்த இளைஞர்கள், நண்பர்கள் அந்த போராட்டத்தை துவக்கினார்கள். அவர்களை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருமே அவர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களது நண்பர்களுக்கு தகவலை தெரிவித்து அதன் மூலம் அன்றைய தினம், அதாவது ஜனவரி 17ஆம் தேதி மாலை அளவிலே 5000 பேர் கூடியிருந்தார்கள். நேற்றைய தினம் இந்த கூட்டம் 10,000ஆக, 10,000ற்கு பிறகு 30,000, 40,000 என மாலைக்குள்ளாக 60,000 தொட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை முதல் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் தற்போதைய சூழ்நிலையில் சுமார் 1 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இன்று மாலை 2 லட்சம் பேர் இருந்ததாக இங்கிருந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் இங்கே தங்க இயலாதவர்கள் மட்டும் தங்களது வீடுகளுக்கு சென்று இன்று இரவு தங்கிவிட்டு மீண்டும் நாளை காலை இந்த போராட்டத்தில் இணைவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலான இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் கடற்கரையிலேயே தங்கி போராட்டத்தை மீண்டும் தீவிரமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எந்த வகையிலும் சோர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து எழுச்சி உரைகள் ஆற்றப்பட்டு கொண்டிருந்தன. இங்கே வரக்கூடிய சமூக ஆர்வலர்கள், தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள் ஜல்லிக்கட்டு குறித்து தெளிவாக அவர்கள் தங்களது பார்வையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரியம். இந்த ஏறு தழுவுதல் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதில் காளைகள் துன்புறுத்தப்படவில்லை. இந்த காளைகள், நாட்டு மாடுகள் அழிக்கப்படுவதற்காகத்தான் ஜல்லிக்கட்டு நிறுத்தப்பட்டது என்கிற ஒரு உணர்வினை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து இது மட்டுமல்லாது இது தொடர்பாக எவ்வாறு பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே வந்தன என்பன உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வும் இந்த இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே போராட்ட தினத்தன்று முதலே அவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களின் தயாரிப்புகளை சாலைகளில் கொட்டியும் அந்த குளிர்பானங்களை சாலைகளில் வீணடித்தும் தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள். தற்பொழுது பீட்டா அமைப்பு முழுவதுமாக தடை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அவர்கள் ஆணித்தரமாக முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பீட்டா அமைப்பு, தனியார் அமைப்பு ஒரு தமிழர்களின் கலாச்சாரத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்கிற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். எனவே அரசு இங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் உணர்வினை புரிந்து கொள்ள வேண்டும். சுமார் 8 கோடி மக்களின் உணர்வு ஒன்றாக இருக்கும் பொழுது அதனை அரசு புரிந்து கொண்டு இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த ஜல்லிக்கட்டை உடனே நடத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களின் முதல் கோரிக்கையாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அவர்கள் பல்வேறு வடிவங்களிலும் தமிழக கலாச்சார பண்பாட்டினை மீட்டெடுக்கும் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தேவேந்திரன்.